வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு வெள்ளை சுண்டல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு சுண்டல் கூட எடுத்துக்கலாம். சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தண்ணி வெளியே வராமல் இருக்கும். மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நாலு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 3 டீஸ்பூன் குழம்பு மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கூடவே 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கரைச்சிக்கிறேன். அடுத்து ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி அது கூடவே சேர்த்துட்டு அதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இதையும் அந்த குழம்பு கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்து பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை குழம்பு கூட சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு, கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போது தாளிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதை குழம்பு கூட சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.